என்னை பற்றி பின்னாடி பேசுறதுக்குள்ள வந்து நிறைய ஸ்டோரி இருக்குது. நான் ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா? நான் வந்து டைவர்ஸு ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து இப்போ 2வது கல்யாணம். என் புருஷன் வந்து எனக்கு வந்து 2வது கிடையாது. என் புருஷன் வந்து எனக்கு வந்து 10வது. என்ன பட்டம் தருவீங்க அதுக்கு வந்து நீங்களாம் வந்து எனக்கு? பட்டம் தருவீங்களா? சொசைட்டியில் டைவர்ஸ் ஆகிட்டு ஒரு பொண்ணு ரோட்டில் ஒழுங்காக நடந்து போக முடியுதா? ஏதோ வேற்று கிரகத்திலேருந்து வந்து இறங்கின ஏலியன் மாதிரி வந்து பார்ப்பாங்க. டைவர்ஸ் ஆகிட்டு ஒரு பொண்ணு நடந்து போனால் அதையும் மீறி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையோட குடும்பமாக வந்து நல்லா இருந்தா அப்பயும் வந்து தப்பாக தான் பார்ப்பாங்க. முன்னாடி போக விட்டுட்டு பின்னாடி வந்து பேசுவாங்க, அவளுக்கு என்னடி இவன் வந்து 2வது போல அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் ஆகிட்டு இந்த சொசைட்டியில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் வந்து புரியும். நான் பின்னாடி பேசுறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு வந்து என் பாஸ்ட்டை பற்றி என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் வந்து எனக்கு என்னை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான். அவனுக்கு வந்து நான் வந்து உண்மையாக இருக்கேன். அவன் வந்து எனக்கு 2வதா 10வதா 3வதான்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்க நீங்களாம் ஒன்றும் ஆளே வந்து கிடையாது. இதே டைவர்ஸ் ஆன உடனே வந்து கோலத்தனமாக நானுமே வந்து நிறைய முடிவுகள் வந்து எடுத்தேன். சின்ன வயசுலேருந்து என் அம்மா வந்து என்னை கஷ்டப்பட்டு வந்து என் அப்பா இல்லாமல் என்னை படிக்க வச்சு ஒரு ஆளாக்குனாங்க. அவங்களையுமே வந்து நான் மறந்துட்டு தப்பான டிசிஷன்ஸ் வந்து நான் நிறைய வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வந்து ஒருத்தன் வந்தான், என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்குன்ட்டு ஒரு லைஃப் வந்து கொடுத்தான். என்னை பற்றி பின்னாடி பேசுகிற கதை வந்து ஒன்றா தான் இருக்கும். என்னை வந்து பின்னாடி வந்து பேசுவாங்க, ஆனால் அதோட கதை அந்த ஸ்டோரி வந்து ஒன்றா மட்டும்தான் இருக்குமே. ஆனால் பேசுகிற ஆள் தான் வந்து நாளுக்கு நாள் வந்து மாறுவாங்க. நான் நிறைய அழுது முடிச்சிட்டேன். நான் சண்டை போட்டிருக்கேன், நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஏன்னா என் மனசில் வந்து தெம்பு கிடையாது. நிறைய பயந்து ஒதுங்கி பயந்துருக்கேன். இந்த சொசைட்டிக்கு பயந்துருக்கேன், என் ரிலேஷன்ஸ்க்கு பயந்துருக்கேன். பயந்து ஒதுங்கி வந்து நான் வந்து நின்றுருக்கேன். நான் வந்து ஒரு 8 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தா ஒரு 2-3 ஃபங்க்ஷன் தான் வந்து நான் அட்டன் பண்ணியிருப்பேன் இந்த 8 வருஷத்தில். எங்கன்னா போனால் யாராவது எதனா தப்பாக பேசிடுவாங்களோ, எதனா கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி நான் எல்லா விஷயத்துலையுமே நான் நின்றுருக்கேன். அதையும் மீறி வந்து சில இடத்துலலாம் வந்து என் அம்மாவை கேட்டிருக்காங்க, என்ன உன் பொண்ணு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே இப்போ நல்லா இருக்காளா? அது எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ வலிக்கும். அதே மீறி வந்து எங்கள் அம்மா வந்து எனக்காக நான் எவ்வளவோ அவமானத்தை எங்கள் அம்மாவுக்கு தேடி தந்திருக்கேன். எல்லாத்தையுமே வந்து பொறுத்துக்கிட்டாங்க என் அம்மா எனக்காக. ஒரு பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா அவள் வாழ்க்கையை வந்து அவளை வாழ விடுங்க. ஒரு பொண்ணு ஏதோ டைவர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கா, சரி ஓகே உட்காந்து கணக்கு போட்டுட்ருக்காது. அவள் எத்தனாவது, அவள் 2வதா இல்லை 10வதா? உன் குடும்பத்தை வந்து நீங்கள் பாரு, உன் குடும்பத்தை வந்து பாரு. நான் உன் புருஷனுக்கு உனக்கு வந்து அவன் ஒருத்தனா, உனக்கு வந்து அவன் எத்தனாவதுன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை வந்து நீ பாரு. என் வாழ்க்கைக்கு வந்து வராத. அதான் சொல்கிறேனே, என் கதை ஒன்று தான். டைவர்ஸு. இப்போ ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவன் கூட குழந்தைய பெற்றிருக்கேன், அவனோட குழந்தைங்க 2ம் அவனுக்காக வந்து நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். என் கதையை பற்றி பேச யாருக்குமே வந்து எந்த தகுதியுமே வந்து கிடையாது. நான் நின்று சண்டை போடுறதுக்கு கூட எதிரில் நின்று சண்டை போடுறவங்களுக்கு ஒரு தகுதி வேணும் எப்போவுமே. ஏன்னா நான் அந்த கேட்டகிரியாக வந்து கிடையாது. என்னை பற்றி பேசுகிறவங்கிட்டலாம் நான் சண்டை போட்டு முடிச்சது வந்து ஒரு காலம் இதுங்க. ஒரு பொண்ணு வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு ஃபேமிலியோடு இருக்கானா அவளை வந்து வாழ விடுங்க. எங்கே போனாலுமே வந்து இப்போ இந்த லைஃப்பில் நல்லா இருக்கியாம்மா, இப்போ இந்த லைஃப்பில் எதுவும் நான் நல்லா பார்த்துக்கிறேன்னா இந்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்கா? உன் பொண்ணுக்கு அந்த கஷ்டம் வந்திருந்தா தெரியும், உன் தங்கச்சிக்கு அந்த கஷ்டம் வந்திருந்தா தெரியும். நானும் பொண்ணு தானே, நானும் வாழணும்ல. நான் இந்த உலகத்துலன்னு பிறந்துட்டேன், எனக்குன்ட்டு ஒரு வாழ்க்கை இருக்கே, நானும் வாழ்ந்து தான் வந்து ஆகணும். ஒரு பொண்ணு நல்லவளா கெட்டவளான்ட்டு நீங்களாம் வந்து ஸ்டாம்ப் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் முதுகை வந்து திரும்பி பாருங்கள். எத்தனை பேர்கிட்ட போயிருப்பா, அதெல்லாம் சொல்கிறத வந்து நிப்பாட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்களா, ஒருத்தனுக்காக இருக்கீங்களா, ஒருத்தன் கூடயே இருக்கீங்களா? நல்லா இருங்க. எல்லாருக்கும் அதே போல் வாழ்க்கை கிடைச்சிடாது. ஒவ்வொருத்தருக்கு தலையெழுத்து வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் உள்ளே ஒன்று பண்ணிக்கிட்டு வெளியே உத்தமி வேஷம் போடுறவங்களுமே வந்து இருக்காளுங்க. எனக்கும் வந்து இறங்கி பேச தெரியும். என்ன வாழ விடுங்க.
டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கானா வாழ விடுங்க. முன்ன போக பார்த்து பின்னாடி வந்து முதுகு பக்கம் வந்து பேசாதீங்க. தைரியம் இருந்தால் முன்னாடி வந்து கேளுங்க, உனக்கு வந்து இவன் எத்தனாவது அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சிக்கு நேராக என் முன்னாடி வந்து கேளுங்க. ஒரு பொண்ணு ரீல்ஸ் போட்டாலோ, ஒரு பொண்ணு லிப்டிக் போட்டாலோ, ஒரு பொண்ணு வந்து படத்துக்கு போனாலோ வந்து வந்து கிடையாது. ஒரு பொண்ணு டைவர்ஸ் ஆகிட்டாலும் அவள் வந்து வந்து கிடையாது. அவளும் நல்லவ தான். இதே வந்து ஒரு வாழ்க்கை பிடிக்காம அந்த வாழ்க்கையே வாழ்ந்து அந்த வாழ்க்கையிலே வந்து அவள் வந்து செத்து போனால் அவளுக்கு வந்து நீங்கள் வந்து உத்தமி பட்டம் கொடுப்பீங்க, நல்லவ பட்டம் கொடுப்பீங்க. நீங்கள் கொடுக்குற பட்டம் எதுவுமே எனக்கு வந்து தேவை கிடையாது. நான் நல்லவளும் கிடையாது, நான் நல்லவளே கிடையாது. எனக்கு வந்து யாருமே இந்த நல்லவன்ற சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க வேணாம். நல்லவ வேஷத்தில் கெட்டவளாக இருக்கிறத விட நான் கெட்டவன்னு சொல்லிகிட்டே நான் கெட்டவளாக இருந்துக்கலாம். அதுக்கெல்லாம் பயந்து நின்று இருக்கேன். யாருன்னா என்ன தப்பாக பேசிடுவாங்களோன்னு. அது என்ன இருக்குது, இதுக்கு மேலே என்ன இருக்குது? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனக்குன்னு 2 பிள்ளைங்க இருக்குது. வலி வந்து வார்த்தையாக வந்து எனக்கு வந்து வெளியே வரலை. நான் எவ்வளோ வலி அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு வார்த்தையாக வந்து எனக்கு வந்து வரலை. இந்த சொசைட்டியில் டைவர்ஸ் ஆகிட்டு இன்னொரு லைஃப் அமையாமல் இன்னொரு லைஃப் அமைஞ்சுமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த வலி புரியும். அதோட ஆழம் என்னன்னு சொல்லிட்டு வந்து புரியும். நன்றி, வணக்கம்.